ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலா அசம்பிளி கிச்சன். இந்த வீடியோவில் மத்தியானம் மிஞ்சின சாதத்தை பயன்படுத்தி ஈவினிங்க்கு மொறுமொறுப்பான ஒரு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக 2 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். இது மத்தியானம் செஞ்சது தான். இது கூட 1/2 கப் அளவு பாம்பே ரவை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு, சுவைக்கேற்ப உப்பு, அப்புறம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக துருவன இஞ்சி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது கூடவே தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேவைப்படுது. இப்போ இந்த சாதத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கட்டி தயிர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க இந்த ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அரைச்சி எடுத்து வந்துடலாம். கொஞ்சம் நேரம் அரைச்சாவே நமக்கு நல்லா இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு நல்லா அரைஞ்சி வந்துடும். அடுத்து இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது இல்லாமல் நீங்கள் ஜீரகம் அப்புறம் மிளகு கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக உளுந்து வடைக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் சேர்ப்போமோ அது எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி பதத்தில் தான் இருக்கும். நல்லா பிச்சு பிச்சுன்னு ஒட்டும். அதனாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த 1/4 கப் அரிசி மாவையும் முழுசாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் ரவை இல்லை, ஆனால் இந்த வடை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க பேப்பர் அவல், மெலிச அவல் இருக்குல்ல, அதை 1/2 கப் அளவு சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த ரவைக்கு பதிலாக. அப்போயும் வடை நல்லா வரும் நமக்கு. இப்படி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மாவு ஓரளவுக்கு நல்லா ஒட்டாமல் நமக்கு உருண்டு வரும் கையில். அப்போ நம்ம அரிசி மாவு சேர்க்குறத ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மாவு தயாராகிருச்சு. பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி வடை ஷேப்புக்கு தட்டிக்க முடியும் ஈஸியாக. இப்போ எண்ணெயும் காய வச்சுருக்கேன். அதை ஒரு வடையாக சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய வடையாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு 3 வடை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த அளவு எண்ணெய்க்கு சேர்த்துட்டு நம்ம திருப்பி போட்டு யூஸ்வலாக நம்ம மெது வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன வடையாக செஞ்சிங்கன்னா ஒரு 15லேருந்து 17 வடை வரலையும் வரும். இந்த அளவு அரிசிக்கு 2 கப் அளவு சாதத்துக்கு. நான் பெரிய பெரிய வடையாக போட்டதுனால எனக்கு 10 வடை கிடச்சிச்சு. நமக்கு சடனாக யாராவது கெஸ்ட் வந்தாங்க, வீட்டில் வேறு எதுவும் பொருள் இல்லைன்னா நமக்கு மிஞ்சின சாதம் மட்டும் இருந்துச்சுன்னா கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். இல்லாட்டி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். இந்த கிறிஸ்பியான வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.